அடிக்கிற வெயிலில் ஆவி ஆயிரும் போல் இருக்கே. இன்னைக்கு ஷோ வேற எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையப்பா, தெரியலையே. நான் இதை வச்சு ஷோ பண்ணிங்க ஆகாமல் இருப்பீங்க. அப்படியா? இந்த ஒரே நிமிஷம் கையில் பிடியா பிடி. சும்மா சும்மா அடிக்காதீங்க. அவ்வளோ பெரிய அணியை ஆவியாமல் தடுக்க இந்த தர்மக்கோல் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? யார் அந்த அறிவாளி? அங்கே பாருங்கண்ணா. தானா செய்தி ஒரே நிமிஷம் கொடுவேன். நான் சன்மானமாண்ணா இல்லடா, இப்படி ஒரு ஐடியா கொடுத்தில்ல, அதுக்காக உன்னை கொன்னுட்டு உன் ஆவி இந்த உடம்ப போகாம இதை வச்ச தடுக்கிறேன். வெளியே எவ்வளோதான் ஹாட்டாக இருந்தாலும் அதோட ஹாட்டான விஷயங்கள் தான் நம்ம ஷோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஷோவோட முதல் ஹாட்டான செக்மெண்ட் சினிமா பட்டி. வெல்கம் டு சினிமா பட்டி. என்னையா குறவர்னு கேட்குது? ஊரே இப்போ தர்மாக்கோலை பற்றி தான் பேசுது. அப்புறம் இவர் பேசலைன்னா எப்படி? அதுவும் அவரோட ஸ்டைலே பேசியிருக்காரு நம்ம உலக நாயகன். ஸோ அந்த வீடியோவை இப்போ பாருங்கள். ஆகி வந்த கதைம்பாங்க, அது மாதிரி அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தர்மாக்கோல். ஜெயம் ரவி இப்போ வனமகன், ஆனால் இப்போ அவர் ஒருத்தரை பார்த்து இவர் தான் தெய்வ மகன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. யாரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல நான் தேங்க் பண்ணணும் டைரக்டர் விஜய் அவரை. நான் டைரக்டராக என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மனிதராக தான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல மனிதர் கூட வேலை செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி நான் வனமகன்னா அவர் தெய்வ மகன். அவர் 2 அணியாக இருந்தவங்க இப்போ ஒரு அணியாக மாறி இருக்காங்க அப்படின்னு அரசியலை பற்றி பேசினவர் இப்போ விஷாலை பற்றியும் பேசியிருக்காரு. ஒருவேளை விஷால் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்ன? இந்த வீடியோ பார்த்தா கிளாரிஃபை ஆகிடும். உண்மையிலேயே இன்னைக்கு நேரத்துக்கு பரபரப்பான செய்தி ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த அணி அந்த அணி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாம் ஒரே அணியாக இருந்துருக்கு. அதுதான் சினிமாவுக்கு ஒரு நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, டைரக்டராக இருக்கிறவங்க ஆர்கே செல்வமணி பெப்சியில் இருக்காரு, அவர் டைரக்டர். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் யார் இருக்காங்கன்னா நாசரும் விஷாலும் நடிகர் சங்கத்திலையும் இருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் யாரானா இப்போ இதே குரூப் தான் வந்திருக்கு. அதனால் இப்போ இனிமேல் இந்த அணி அந்த அணின்னு இல்லை, இவங்க எல்லாரும் ஒரே அணி தான். அதனால் சினிமாவுக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிரடியாக இவர் சில விஷயங்களை பண்ணார், அதனால இவருக்கு பயமே இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவருக்கு ஒரு விஷயத்தில் பயம் இருக்கான். அதை பற்றி சொல்லியிருக்காரு புரட்சி தளபதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணியிருக்காரு. அது என்ன மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு உண்மையிலே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே பயம். ஏன்னா ஸ்டேஜ் ஃபியர். பட் இன்னைக்கு காலகட்டம் எல்லா நடிகர்களுமே பாலா சாரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் ஒரு நடிகரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது யார் அந்த நடிகர், யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரிஞ்சுக்குங்க. இவனை பற்றி சொல்லணும். என் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. கால சூழ்நிலையினால கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதாச்சு. ஆனால் நிச்சயமாக இவன் கூட ஒரு படம் பண்ணுற ஆசை எனக்கு இருக்குது. பண்ணுவேன். சமூக வலைதளங்களில் எந்த மாதிரியான ஹாட்டான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். இது என்னமா அந்த சத்தம், தர்மாக்கோல் தேடிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஒரு பொருள் இருக்குன்னா அதை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்குள்ள அறிவு சுடரை ஏற்றி விட்டுருக்காங்கப்பா. அதுக்காக என்ன வெறும் பிச்சை காசு 10 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவங்களை வச்சு இப்படியா கலாய்க்கிறது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கலாய்ச்சிருக்காங்க. வேற எதாவது சொல்கிறேன், தர்மாக்கோல் மேட்டரை பற்றி தான். பஸ்ஸு லேட்டாக பார்த்துருப்போம், ட்ரெயின் லேட்டாக பார்த்துருப்போம், ஏன் காலையில் பாத்ரூம் லேட்டாக கூட அனுபவிச்சிருக்கோம். ஆனால் ஒருத்தருக்கு மொழிப்பற்று லேட்டாக வந்திருக்கு. அதுவும் 9 வருஷம் கழிச்சு. வேறு யாருக்கு? வட்டால் நாகராஜுக்கு தான். அதனால் பாகுபலி இங்கே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கட்டப்பாவான சத்யராஜ் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை பண்ணார். அதுக்காக நம்ம சத்யராஜ் சாரும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் சும்மா கெத்து காட்டியிருந்தார் நம்ம சத்யராஜ். ஒரு பச்சை தமிழன், வீரத்தமிழன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ செம்மையாக வைரல் ஆச்சு சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா மக்களோட வெல்ஃபேருக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் செல்ஃப் ப்ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மோடி கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. மோடி யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக பேசப்பட்டுச்சு.
நான் ஆர்சிபி பேட்ஸ்மேன் மட்டும்தான் சீக்கிரம் அவுட் ஆவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? விஜய் மல்லையாவும் சீக்கிரமாக அவுட் ஆவார். ஜெயிலுக்குள்ளே போன 3 மணி நேரத்தில் அவுட் ஆகிட்டார்ல, வெளியே வந்துட்டார்ல ஜாமீன் வாங்கி. ஸோ அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் சூப்பராக வைரலாக போச்சு. இன்னைய தேதிக்கு ரொம்பவே நல்லவருப்பா அவர் அப்படின்னு யாரை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதான் அந்த கட்சியோட நிரந்தர துணை பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியவர். பாவம் இப்போ ஒரு அரசியலிருந்தே விலகிட்டேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அது பார்த்தோன்னா மக்கள்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேராக இருந்தவங்க இப்போ இரு உடல் ஓர் உயிராகிற மாதிரி 2 அணியாக இருந்தவங்க ஒரு அணியாக சேர போகிறாங்க இல்லையா? அதனால் இவரை வந்து கழட்டி விட்டாங்களா இல்லை இவரே கலந்துக்கிட்டாரான்னு தெரில. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பொதுவாக ஒரு படத்தை வந்து வித்தியாசமாக ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாம் அடடே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வந்து எக்ஸைட் ஆவாங்க. ஆனால் இந்த படத்தோட ப்ரமோஷனை பார்த்துட்டு அடா பாவிலா இப்படியாடா படத்தை ப்ரமோட் பண்ணுவீங்க அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வரலட்சுமி வந்து அப்படியே கடத்தின மாதிரி ஒரு பிக்சரை போட்டு வரலட்சுமி காட் கிட்னாப்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எல்லாரும் படபடத்து போயிட்டாங்க. ஐயோ லட்டு மாதிரி இருந்தாங்களே இவங்களை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் தான் தெரிய வந்துச்சு அது வந்து ஒரு படத்தோட ப்ரமோஷனாக. வழக்கம் போல் இந்த வாரமும் தளபதி ஃபேன்ஸ் வந்து சில விஷயங்களில் ட்ரெண்ட் ஆகினாங்க. தலை வந்து ஹெலிகாப்டர் கூட நிற்கிற மாதிரியான ஒரு விவேகம் படத்தோட ஸ்டில் ஒன்று வந்துருந்துச்சு. அதை வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தளபதியோட பர்த்டே, அதாவது ஜூன் 22 அன்னைக்கு தளபதி 61 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகிற அப்டேட் வந்த உடனே அதை வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள். சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் பற்றி இந்த செக்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். இது கோலிவுட் கஜானா. 3 வார முடிவில் காற்று வெளியீடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,55,00,000 சென்னை சிட்டியில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 4 வாரம் முடிவில் கவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,54,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கடம்பன், பவர் பாண்டி, சிவலிங்கா 3 படமும் ஒன்றா தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கடம்பன் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 90,57,000 மட்டும்தான். ஒரு பிலோ ஏவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சென்னை சிட்டியில் பண்ணியிருக்கு. தனுஷ் முதல் முறையாக இயக்கின பவர் பாண்டி படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,31,00,000 வசூல் பண்ணியிருக்கு சென்னை சிட்டியில் மட்டும். அப்புறம் நீங்கள் என்ன தான் ரிவ்யூ சொல்லிங்க, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் நான் தான்டா சிவலிங்கா அப்படின்னு கெத்து காமிச்சிருக்கு சிவலிங்கா. அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா 2,19,00,000 வசூல் பண்ணியிருக்கு 2 வாரம் முடிவில். ஓகே, நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.